உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் விவசாய தோட்டங்களிலிருந்து தோன்றும் திடீர் நிர்வாண கேங்கால் பெண்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். ட்ரோன்கள் மூலம் போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கும் நிலையில் குற்றவாளிகள் சிக்குவார்களா? பெண் வன்கொடுமை சம்பவங்களுக்கு எதிராக பல்வேறு கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் தண்டனைகள் வழங்கப்பட்ட போதிலும் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய சம்பவங்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தை அச்சுறுத்தி வரக்கூடிய நிர்வாண கேங் அட்டகாசத்தை அந்த மாநில போலீசார் எப்படி கட்டுப்படுத்த போகிறார்கள்? பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வார்களா? உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் அருகில் உள்ள தௌரலா என்ற கிராமத்தில் தான் இந்த நூதன பாலியல் அத்துமீறல் சம்பவம் அரங்கேறி வருகிறது. சம்பவத்தன்று அந்த கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவர் அருகில் உள்ள கிராமத்தில் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். விவசாய தோட்டம் ஒன்றின் வழியாக சென்று கொண்டிருந்த போது சோளக்காட்டுக்குள் இருந்து 2 பேர் திடீர் என்று அந்த பெண் முன்பாக தோன்றியுள்ளனர். அவர்கள் ஆடை அணியாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. மிரண்டு போன அந்த பெண் தப்பி ஓட முயன்ற போது அவர்கள் அந்த பெண்ணை பிடித்து விவசாய நிலத்திற்குள் இழுத்து சென்றுள்ளனர். ஆனால் அந்த பெண் தன்னுடைய சக்தியை முழுவதுமாக திரட்டி அவர்கள் கண்களில் மண்ணை தூவி நிலைக்குலைய செய்துவிட்டு அவர்களிடமிருந்து தப்பி ஓடி வீட்டிற்கு சென்று விட்டார். கிராமத்தினர் இந்த தகவல் அறிந்து கடும் ஆத்திரம் அடைந்தனர். கம்பு, உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த பெண் கூறிய பகுதிக்கு சென்ற கிராமத்தினர் அங்கு சல்லடை போட்டு தேடி உள்ளனர். ஆனால் அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதால் சிக்கவில்லை. இந்த சம்பவத்திற்கு பிறகு கிராம பெண்கள் வேலைக்கு செல்வதற்கே அச்சப்படுகின்றனர். பலர் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றனர். இது போன்று நடப்பது இது ஒன்றும் புதிதல்ல என்று கூறுகின்றனர் கிராமத்தினர். இதற்கு முன்பு 4 முறை இது போன்ற சம்பவம் அரங்கேறி இருப்பதாகவும் வெளியே சொன்னால் அவமானமாகிவிடும் என்று கருதி பெண்கள் புகார் அளிக்கவில்லை என்றும் சிலர் தெரிவித்துள்ளனர். இது குறித்து கிராமத்தினர் அளித்த புகாரை அடுத்து போலீசார் சம்பவம் நடைபெற்ற கிராமத்தில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். கிராமத்தை சுற்றி ட்ரோன்களை பறக்கவிட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் இறங்கியுள்ளனர். ஆனால் இதுவரை யாரும் சிக்கவில்லை. பெண்களின் பாதுகாப்பிற்காக பெண் போலீசாரும் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தனியாக செல்லக்கூடிய பெண்கள் முன்பாக தோன்றக்கூடிய நிர்வாண கேங்கால் கிராம மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர்.